நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் அச்சீவ் பண்ணணும், அதுவும் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்காக நம்ம எல்லா விஷயத்துலேயும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு பக்கம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், ஒரு பக்கம் வந்து அஃபர்மேஷன் சொல்லுவோம், விஷுவலைசேஷன் பண்ணுவோம், விஷன் போர்டெல்லாம் ரெடி பண்ணி டெய்லி பார்ப்போம். ஆனால் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் நம்மளுக்கு ஏன் சில விஷயங்கள் லேட் ஆகுது, இல்லை ஏன் நம்மளுக்கு அது நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த தப்பை நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஆசைப்படுற விஷயங்களே அச்சீவ் பண்ண முடியும் இல்லையா? சரி, ஆசைப்படுற விஷயங்களுக்கு எது தடையாக இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். அப்போ தான் அதை நம்மளால் கிளியர் பண்ணவும் முடியும். ஏன்னா என்ன பிரச்சனைன்னு தெரியாமையே எப்படி நம்ம ஒர்க் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோபோனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனலில் ஆழ்மனம், பிரபஞ்சம் மற்றும் ஹோப்பனோபோனோ தியானம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்முடைய மனசில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஆசைப்படுற விஷயத்துக்கு தடையாக இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, நம்முடைய மனசில் எந்த விதமான உணர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம். பாசிட்டிவான எமோஷன்ஸ் அதிகமாக நம்மளுடைய மனசில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆழ் மனசு ஒரு மேக்னெட் மாதிரி நம்ம ஆசைப்படுற விஷயத்தெல்லாம் அட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம். சரி, அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ்க்கு தடையாக சில விஷயங்கள் இருக்கிறப்போ அதை கிளியர் பண்ணால் தானே நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியும். அதாவது சந்தோஷமாக நம்பிக்கையோடு இருக்கணும்னா சில விஷயங்களை நம்ம கிளியர் பண்ணணும். அதில் மிக முக்கியமானது ஒரு விஷயம் என்னென்னா ஃபர்கிவ்னஸ். தமிழில் சொன்னால் மன்னிப்பு. உங்களுடைய மனசில் யார் மேலேயாவது அதிகமான கோபமோ அதிகமான வெறுப்போ இருக்கான்னு பாருங்கள். சில சமயங்களில் நம்மளுக்கு மற்றவங்க மேலே நம்ம பட்ட கஷ்டத்தினால ஒரு கோபமோ வருத்தமோ வெறுப்போ இருக்கலாம். ஸோ அது என்ன பண்ணோன்னா அவங்கள பற்றி நம்ம நினைக்கிறப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீலிங்கும் வந்துடும். அவங்க மேலே இருக்கிற கோபமோ அவங்க மேலே இருக்கிற வருத்தமோ அவங்க மேலே இருக்கிற வெறுப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம டெய்லி நினைக்கலைன்னா கூட நம்முடைய ஆழ் மனசில் அது பதிஞ்சு போயிருக்கும். அவங்கள பற்றி நினைக்கிறப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த இமோஷனும் வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த விஷயங்கள்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நம்ம வாழ்க்கையில் ஆசைப்படுற விஷயங்களை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் யார் மேலேயாவது இல்லை எதை பற்றியாவது ரொம்ப கோபமோ வெறுப்போ இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவே நம்ம ஆசைப்படுறதை அடையிறதுக்கு அந்த பாசிட்டிவான எமோஷன்ஸ் தேவைன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு தடையாக இருக்கும். நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு மன நிம்மதியோடு இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்கள பற்றி நினைக்கிறப்ப என்ன ஆகுது, மன நிம்மதியும் போயிடுது, சந்தோஷமும் போயிடுது. ஸோ ஒரு பக்கம் ஆசைப்படுறதை அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக மனசுக்குள்ளார மற்றவங்க மேலே ஒரு கோபமோ ஒரு வெறுப்போ இருக்கிறப்போ ஆசைப்படுறது நம்ம ஆசைப்படுறது கிடைக்கிறதுக்கு ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஆசைப்படுறது கிடைக்கிறதுக்கு லேட் ஆகிட்டே இருக்கும். சரி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தினால தான் உங்களுக்கு மற்றவங்க மேலே கோபமோ வெறுப்போ இருக்குது. அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ நம்ம திரும்பி திரும்பி அவங்க மேலே கோபத்தையோ வெறுப்பையோ நம்ம வச்சுருக்கிறதுனால பாதகம் வந்து நம்மளுக்கு தான், நஷ்டம் நம்மளுக்கு தானே தவிர மற்றவங்களுக்கு இல்லை. ஏன்னா இந்த ஹேட்ரட், இந்த ஆங்கர் இது எல்லாமே நம்மளுடைய மன ரீதியாக மட்டும் பாதிக்கிறது இல்லை, உடம்பு ரீதியாகவும் பாதிக்குது. அது ஒரு தனி ஒரு விஷயம். சரி, இது மன ரீதியாக பாதிக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ எப்பெல்லாம் நம்மளுக்கு மற்றவங்க மேலே கோபமோ வெறுப்போ வருதோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சந்தோஷங்கிறது போயிடும், மன நிம்மதிங்கிறது போயிடும். ஸோ சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் தான் நம்ம ஆசைப்படுற விஷயத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாசிட்டிவான எமோஷன்ஸ். அப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு மற்றவங்க மேலே இருக்க அந்த ஹேட்ரட், அந்த கோபம் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைக்க ஆரம்பிக்கிறப்போ ஆசைப்படுற விஷயத்தை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு நம்ம செய்கிற ஃபேவர் இல்லை, இது நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஃபேவர், நமக்கு நாமே செஞ்சுக்கிற உதவி. இந்த ஃபர்கிவ்னஸ்னால அவங்க செஞ்சதெல்லாம் சரின்னு நம்ம எங்கேயுமே சொல்ல கிடையாது. பட் நம்மளை அந்த நெகட்டிவ் எமோஷன்லேருந்து நம்ம ரிலீவ் பண்ணிக்கிறோம். திரும்ப திரும்பி நம்ம அந்த நெகட்டிவ் எமோஷன் அந்த லூப்குள்ளே போகாமல் நம்மளை அதிலேருந்து ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த ஃபர்கிவ்னஸ். அதனால் இவங்க செஞ்சதை மறக்கக்கூடிய விஷயமா, மன்னிப்பு கொடுக்க வேண்டிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் இந்த மன்னிப்பை உங்களுடைய நல்லதுக்காக, உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல விஷயங்களை அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக அந்த ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். திஸ் இஸ் நாட் ஃபார் தெம், திஸ் இஸ் ஃபார் அஸ். ஸோ ஒவ்வொரு தடவையும் மனசுக்குள்ளார
யார் மேலேயாவது கோபமோ வருத்தமோ வெறுப்போ இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் ஐ ஃபர்கிவ் தெம் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கலாம். நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இன்னும் ஒரு ஈஸியான வழி இருக்குது. எப்போல்லாம் மற்றவங்க மேலே நம்மளுக்கு கோபமோ வருத்தமோ வருதோ அப்போ எல்லாம் அவங்கள நினச்சி ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சொல்கிறப்போ மற்றவங்க மேலே உங்களுக்கு இருக்கிற கோபம் வெறுப்பு குறைய ஆரம்பிக்கும். அப்படி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் குறையிறப்போ பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். நிம்மதி இன்க்ரீஸ் ஆகும், சந்தோஷம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மனசு பீஸ் ஆஃப் மைண்டோடு இருக்கிறப்போ, சந்தோஷமாக இருக்கிறப்போ உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு ஒரு மேக்னெட் மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ நம்முடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்லபடியாக பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, நம்ம ஆசைப்படுற விஷயங்களை அட்ராக்ட் பண்ணவும் இந்த ஃபர்கிவ்னஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி யார் மேலேயாவது கோவம் இருந்ததுன்னா, வெறுப்பு இருந்ததுன்னா அவங்கள நினச்சி ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்கள். சொன்ன பிறகு அட்லீஸ்ட் மினிமம் 3 டைம்ஸாவது சொல்லுங்கள். சொல்லி முடித்த பிறகு எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.